கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் மரணத்திற்கு காரணமான அரசு மருத்துவமனையை போராட்டக்காரர்கள் சூறையாடியதால் பதற்றம் நிலவுகிறது. கொல்கத்தா ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி 28 வயதான முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தார். இச்சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வழக்கில் போலீஸ் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த சஞ்சய் சிங் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக அவரது பெற்றோர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை வழங்கக் கோரி மேற்கு வங்கத்தில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. கொல்கத்தா, டார்ஜிலிங், ஜாதவ்பூர், துர்காப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தங்களது கைகளில் தீப்பந்தங்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏந்தி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் பேரணியாக சென்று முழக்கங்கள் எழுப்பினர். இதனிடையே பெண் மருத்துவர் மரணத்திற்கு காரணமான ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே பந்தல் அமைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த போராட்டக்காரர்கள் நூற்றுக்கணக்கானோர் திடீரென நள்ளிரவில் காவல் தடுப்புகளை தாண்டி சென்று மருத்துவமனைக்குள் நுழைந்தனர். அப்போது அங்கிருந்த பொருட்கள் மற்றும் ஜன்னல் கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை சூறையாடினர். மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை கீழே தள்ளி அடித்து நொறுக்கினர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தி போலீசார் விரட்டியடித்தனர். போராட்டக்காரர்கள் தொடர்ந்து ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நோக்கி வருவதன் காரணமாக அப்பகுதியில் துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.